ஜபமே ஜெயம், ஜபம் ஜெயம், ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. சத்துரு கோட்டையை தகர்த்திடவே நம் ஜபமே போராயுதம். நித்திய வழியில் வெற்றி சிறந்திட ஜபமே போராயுதம். சொல்லுங்க, சத்துரு கோட்டையை தகர்த்திடவே நம் ஜபமே போரா. பார்த்து பாடுங்க. நித்திய வழியில் வெற்றி சிறந்திட ஜபமே போராயுதம், பேராயுதம், போராயுதம், பேராயுதம், ஜபமே சர்வாயுதம். போராயுதம், பேராயுதம், ஜபமே சர்வாயுதம். ஜபமே ஜெய, ஜபம் ஜெய, ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. நல்ல கம்பீர சத்தமா ஜெயம் ஜெயம். ஜெயத்தை ஆர்ப்பரி மகனே மகளே, ஜபத்தினால் வெற்றி. அக்கினி சூளையில் அழியாமல் காத்தது அனுதின ஜப ஜீவியம். ஆண்டவர் சமூகத்தில் வல்லமை பெற்றிட ஜபமே போராயுதம். எவ்வளவு கருத்தான பாட்டு. அக்கினி சூளையில் அழியாமல் காத்தது அனுதின ஜப ஜீவியம். ஆண்டவர் சமூகத்தில் ஜபமே போராயுதம், போராயுதம், பேராயுதம், ஜபமே சர்வாயுதம். சொல்லுங்க எல்லாரும், போராயுதம், பேராயுதம், ஜபமே சர்வாயுதம். ஜபமே ஜெய, ஜபம் ஜெய, ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஆமே ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஜெயம் 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 அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஜெயம் 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. கைகளை தட்டி அற்புதம் அடையாளம் நடந்திடவே நம் ஜபமே போராயுதம். ஆண்டவர் வருகையில் நாமும் பறந்திட ஜபமே போராயுதம். அற்புத அடையாளம், அற்புத அடையாளம் நடந்திடவே நம் ஜபமே போராயுதம். ஆண்டவர் வருகை, ஆண்டவர் வருகையில் நாமும் பறந்திட ஜபமே போரா. ரெண்டு கரங்களை உயர்த்தி போராயுதம். இன்னும் ஒரு விசை போராயுதம், போராயுதம், பேராயுதம், ஜபமே சர்வாயுதம். ஜபமே ஜெயம், ஜபம் ஜெயம், ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஆமே ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஆமென். ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி சொல். இன்னைக்கு செய்தினுடைய தலைப்பு ஜபமே ஜெயம். ஜெயன்னு வருதா? ஜபமே. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். Prayer brings victory.
ஜெயத்தை பெற துதினால வெற்றி, பல வெற்றிலாம் பார்த்தோம். அதில் ஒரு காரியம் ஜெபத்தினால வெற்றி. என் அன்பு சகோதர சகோதரிகள், எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு முயற்சி பண்ணுங்க. ரெண்டும் முக்கியம். இப்போ எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க ஜெபம் மட்டும் பண்ணிட்டு படிக்காமல் இருந்தால் தோல்வி தான் ஏற்படும். ஜெபம் பண்ணிவிட்டு ஆயத்தாகி டியூஷன் வச்சு படித்து டைமுக்கு போய் எழுதி ப்ரெசன்டேஷன் பண்ணால் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜெபத்தோடு அதை செய்யணும், ஜெபம் இல்லாமல் அதை செய்யக்கூடாது. அதே தான் எந்த காரியமும். சபை வளர்ச்சியாக இருந்தாலும், ஒரு கடன் பிரச்சனையில் வெற்றி ஏற்பட வேண்டுமானால், பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வெற்றி ஏற்பட வேண்டுமானால், சாபத்திலிருந்து உங்களுக்கு வெற்றி ஏற்பட வேண்டுமானால், முற்றிலும் ஜெய பெற வேண்டுமானால், சோதனையிலிருந்து நீங்கள் ஒரு ஜெயம் வெற்றி பெற வேண்டுமானால், எல்லா காரியத்திற்கும் ஜெபந்தான் அஸ்திவாரம். ஜெபம் செய்துட்டு கிரியை இல்லாத விசுவாசம், சொல்லுங்க சத்தமா, செத்தது. அப்ப ஜெபத்தோட செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. யாரும் கோச்சிக்காதீங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கிறிஸ்தவர்களுக்கு நிறையா பக்தி இருக்குது, புத்தி இல்லைன்னாரு. நான் சொல்லலை. அந்த அந்த செய்தியை கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரே எனக்கு எல்லாருக்கும் புத்தியை தாங்க, பக்தி மட்டும் அல்ல, என்ன தாங்க, புத்தியை தாங்கன்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் அந்த பாஸ்டர் சொன்ன வார்த்தை கஷ்டமாக தான் இருந்துச்சு. இல்லைடா இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு. அதுக்கு நம்ம பாஸ்டர் பரவாயில்லன்னு உங்களுக்கு தோணும். அப்போ நமக்கு பக்தியும் தேவை, நமக்கு என்ன தேவை, புத்தியும் தேவை. அப்போ ஜெபமும் தேவை. ஜெபம் மட்டும் அது ஒரு பகுதி, அதான் ரொம்ப முக்கியம். அதோடு கூட கிரியை முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சியை வெற்றியை, எந்த காரியத்துக்கும் இந்த காரியம் பொருந்தும். ஜெபத்தோட காலையில் நீங்கள் வேலைக்கு போகும்போது அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி சகோதரிமார்கள் ஜெபம் பண்ணி வேதம் வாசிச்சுட்டு அப்புறம் அடுப்பை பற்ற வைங்க. அன்றைக்கி சமையல் ருசியாக இருக்கும். ஜெபம் பண்ணாமலே இவ்வளோ ருசியாக இருக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் சமைச்சு பாருங்க, ருசியாக இருக்கும். அது ஒரு அபிஷேகம், அது ஒரு ஆற்றல். எல்லாரும் சமைக்க முடியாது. சரி, போகட்டும். இன்னைக்கு இந்த காரியம் ஜெபங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஜெபத்தை குறித்து ஏறக்குறைய 3 மாதம் நான் தொடர் செய்தியாக பேசியிருக்கிறேன். ரொம்ப நாளாச்சு, அதெல்லாம் மறந்துருக்கும். மறுபடியும் ஆண்டவர் நினைப்போட்டுக்கிறார். உங்களுக்கு ஜெபத்தை குறித்து என்ன நீங்கள் குறிப்பெடுத்தாலும், என்ன ஜெபத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணாலும், நீங்களும் நானும் முழங்கால போட்டால் தான் ஜெபாவி நமக்குள்ளே பற்றி எரியும். கரங்களை தட்டலாமா? ஜெபத்தை குறித்து எத்தனை கருத்தங்க போனாலும், ஜெபத்தை குறித்து எத்தனை புத்தகங்கள் படித்தாலும், ஜெபத்தை குறித்து எத்தனை மெசேஜ் கேட்டாலும், அதெல்லாம் நல்லது, உற்சாகப்படுத்தும். நீங்களும் நானும் ஜெபிக்க ஆரம்பித்தா தான் ஜெப வீராங்கனாய் மாற முடியும். இந்த செய்தியில் ஜெபத்தினால தான் வெற்றி. ஆனால் அதை வெற்றிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அதில் வரும். ஜெபம் என்றால் என்ன, எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தின் வகைகள், கடைசியாக தான் ஜெபத்தினால் வெற்றி. அதான் கடைசி, அதான் தலைப்பு. ஆனால் எடுத்தோன்னே அதில் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனால் ஜெபத்தில் வெற்றி ஏற்படும். இப்போ ஜெபம் என்றால் என்ன? சங்கீதம் 65:2. சங்கீதம் 65:2. ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2. ஆண்டவருக்கு பெயர். அன்பு சகோதரனே, ஜெபத்தை கேட்கிறவரே. அப்போ கேட்கிறவரேன்னா பதில் கொடுக்கிறவன்னு அர்த்தம். அதான் அதனுடைய அர்த்தம். ஜெபத்தை இந்த காதலை வாங்கி இந்த காதலை ஆண்டவர் விட்டு போகிறவர் அல்ல. ஜெபத்தை கேட்கிறவரேன்னா பதில் கொடுக்கிறவர்னு அர்த்தம். அதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். நம்ம ஜெபத்தையெல்லாம் கேட்குறாரு. அப்போ ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு பேசுவது தான் ஜெபம். அவரோடு ஐக்கியப்படுவது தான் ஜெபம். ஜெபம் என்றால் என்ன? பரம தகப்பனுடைய பொக்கிஷ சாலை. அது பொக்கிஷ சாலை, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். அது திறக்கிற சாவி. அதை திறக்கிற திறவுக்குள் தான் என்னது? ஜெபம். ஜெபம் என்பது அவர் பாதத்தில் அன்னாலை போல இருதயத்தை ஊற்றுவது தான் என்னது? ஜெபம். என்னுடைய பாரம், கஷ்டம், கண்ணீர், வேதனை, துக்கம் எல்லாத்தையும் அவருடைய பாதத்தில் ஊற்றுவது தான் என்னது? ஜெபம்.
ஜெபம் என்பது பேசுவது மாத்திரமல்ல, அவரோடு ஐக்கியப்படுவது மாத்திரமல்ல. நாம் அவரோடு பேசுவது ஜெபம், அவர் நம்மோடு பேசுவது வேதம். அல்லேலூயா. வேதத்தின் வழியா அவர் நம்மோடு பேசுகிறார், ஜெபத்தின் வழியா நாம் அவரோட பேசுகிறோம். இது தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவு, ரிலேஷன்ஷிப். அப்பாட்ட பேசுறதுக்கு பிள்ளைக்கு சொல்லி தரணுமா? சிலரெல்லாம் டோனை மாற்றி ஜெயிப்பாங்க. நீ யார் அப்படி நினைக்க வேண்டாம். பரிசுத்த நல்ல பிதாவே, பரிசுத்த நல்ல பிதாவே அவங்க பாடலில் சொல்ல வேண்டியதானே. இந்த வீண் வார்த்தைகளை அளப்படா ஜெபத்தை கேட்பாரெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ பாருங்கள், நீங்களும் உங்கள் பிள்ளை வேறு டோனில் வந்து பேசுதுன்னு வச்சுக்க, சரி இல்லையே. நேற்று வரைக்கும் இவன் நல்லா பேசுனா இன்னைக்கு ஏதோ ஒன்று என்ன இருக்கு, குரலை மாற்றி பேசுகிறானே, அடுக்கு மொழியில் பேசுகிறானே. இப்படிலாம் ஆண்டவரை நம்ம ஜெபத்தில் அவரை கேட்க வைக்க முடியாது. ஃப்ரீயாக தகப்பனை போல் அப்படி கிராஜுவலாக நம்ம பாணியில் சொல்லுங்கள். என் பாணி தனி பாணி சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்களா? என் பாணி தனி பாணி. உங்களுக்கு என்ன குரல் வளம் இருக்கோ உங்கள் பாணியில் வார்த்தைகளை சொல்லி கருத்தாய் விசுவாசத்தோட கண்ணீரோட ஆவில நிரம்பி இதெல்லாம் ஜெபிக்கிறது. ஜெபத்தின் வெற்றி தான் இன்னைக்கு செய்தி. ஆனால் முகவரை அதெல்லாம் சொல்கிறேன். இருதயத்தை ஊற்றி போராடி ஆத்தும பாரத்தோட இப்படி நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபம் எந்த நேரத்திலும் ஜெபிக்கலாம். 24 மணி நேரத்தில் எந்த மணி நேரத்தில் ஜெபித்தாலும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நம்முடைய கனத்துக்குரிய மதிப்புக்குரிய பாரத பிரதம மந்திரி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போக முடியும். முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போக முடியும். கலெக்டர்கிட்ட நம்ம டைம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போக முடியும். நம்ம ஆண்டவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கல எந்த நேரத்திலும் பேசலாம். கரங்களை தட்டுங்க, நல்லா உற்சாகமா. எந்த நேரத்திலும் பேசலாம், அப்பாயின்மெண்ட்டே தேவையில்லை. 24 மணி நேரத்தில் எந்த நேரத்திலும் ஜெபிக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு டைம் காலை நேரம். அல்லேலூயா. பெஸ்ட்டு டைம் என்னது? காலை நேரம். அதை தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்பாவோட பேசி. ஜெபம் என்பது மல்லிகை லிஸ்ட் அல்ல. ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, அது இது 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 வீடை கொடுங்க, அதை கொடுங்க, காரை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. ஒன்றும் வரமாட்டேங்குது. இப்படி மல்லிகை லிஸ்ட் அல்ல ஜெபம் என்பது. புரியுதுங்களா? நம்ம தேவையை சொல்லுறது தவறல்ல, சொல்லணும். அது கடைசியாக தான். நம்முடைய தேவையே கர்த்தர் தான். ஒரு அலையில் சொல்லாமா? தேவைக்காக ஜெபிப்பதல்ல, நம்முடைய தேவையே கர்த்தர் தான். ஒரு பக்தன் இப்படி பாடுகிறார், என் தேவையை சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேங்கிறார். எப்போ பார்த்தாலும் அது இல்லை இது இல்லை. என்னைக்கு தான் ஒழிஞ்சது? சாகிற வரைக்கும் நமக்கு தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது தவறல்ல, அது கடைசியாக சொல்லணும். முதல்ல அப்பாவுடைய இருதயத்தை என்ன செய்யணும்? குளிர பண்ணணும். ஒரு ஜெபத்தில் ஒரு 4 காரியம் முக்கியமானது. எடுக்கலாமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 புதிய ஏற்பாட்டில். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதை கடைப்பிடிங்க. உங்கள் ஜெப நேரம் இன்பமாக இருக்கும். இந்த செய்திக்கு பிறகு உங்கள் ஜெப நேரம் கூடும். ஒரு ஜெப ஆவியை இன்னைக்கு ஊற்றுவார். ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஆண்டவர் ஊற்றுவார். ஒருவேளை ஆரம்பத்தில் ஜெபித்திருக்கலாம், இப்போ ஜெபிக்காமல் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலைன்னு சொல்லி. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்களுக்குள்ள ஒரு இன்னும் ஜெபிக்கணும். தேவைக்காக மாத்திரம் என் ஆண்டவர் ஜெபத்துக்கு எத்தனையோ பதில் கொடுத்தா இன்னும் கொடுப்பாருங்க. ஒரு நம்பிக்கை விசுவாசம் உண்டாகும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 பிரதரில் சிங்க குரலில் கண்ணீர் ஒருத்தர் வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லா மனுஷருக்காக, இந்தியாவில் இருக்கிற 140 கோடி ஜனங்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி ஜனங்களுக்காக, திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற 30 லட்சம் மக்களுக்காக, நம்ம ஊரில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்காக, அகில உலகத்துக்காக, எல்லா மனுஷருக்காக பிரதர் முதல்ல என்ன செய்யணும்? விண்ணப்பங்களையும், 2வது ஜெபங்களையும், 3வது வேண்டுதல்களையும், 4வது ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா மனுஷருக்காக மாத்திரல்ல, இன்னொரு காரியம், நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
அப்படியே செய்ய வேண்டும்னா எப்படி செய்யணும்? விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். மற்ற மனுஷருக்காக சொல்கிற மாதிரி அரசியல் தலைவருக்காகவும் என்ன செய்யணும்? சொல்லணும். ஏன்னா எல்லா பக்தியோடு நல் ஒழுக்கத்தோடு கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக, பிரதம மந்திரிக்காக, ஜனாதிபதிக்காக, நம்முடைய முதலமைச்சருக்காக, நம்முடைய கலெக்டருக்காக, பஞ்சாயத்து தலைவருக்காக, வார்டு மெம்பருக்காக, மேயருக்காக, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா அரசு அதிகாரிகளுக்காக, எம்பி எம்எல்ஏக்காக, ஜனாதிபதி, உதவி ஜனாதிபதி, ஜட்ஜஸுக்காக, இப்படி பொறுப்பில் உள்ள அத்தனை பேருக்காக மற்ற மனுஷருக்கு செலுத்துகிற மாதிரியே விண்ணப்பம், ஜெபம், அடுத்து வேண்டுதல், ஸ்தோத்திரம். நம்ம பொதுவாக ஜெபம்னு சொல்கிறோம். அந்த ஜெபத்தில் தான் விண்ணப்பம் இருக்குது, அந்த ஜெபத்தில் தான் வேண்டுதல் இருக்குது, அந்த ஜெபத்தில் தான் என்ன இருக்குது? ஸ்தோத்திரம் இருக்குது. விளக்கத்துக்கு கொடுக்குறேன். விண்ணப்பம்னா பெட்டிஷன். இப்போ எம்எல்ஏ எம்பி வரும்போது நம்ம என்ன கையில் கொடுப்போம்? சொல்லுங்கள் சத்தமாக. பெட்டிஷன் கொடுப்போம், விண்ணப்பம் கொடுப்போம். வேலை, ரோடு, இப்படி நம்ம விண்ணப்பம் கொடுப்போம். அதான் பெட்டிஷன். அப்போ ஜெபத்தில் சில விண்ணப்பம் பகுதி உண்டு. அடுத்து ஜெபம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஜெபம்னு சொல்லும்போது அதில் இப்போ சீசர்கள் ஜெபிக்க கற்றுத்தாருன்னு சொல்லும்போது ஜீசஸ் சொல்கிறாரு, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். அது ஒரு மாடல் ப்ரேயர், மாடல் ஜெபந்தான். தவிர எப்படி மேக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? அல்ஜிப்ராவில் a² + b² = 2ab. எது ஞாபகம் இருக்குது? இது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, 10th படித்ததில்ல அல்ஜிப்ரால். அதுமாரி ஒவ்வொரு மேக்ஸுக்கும் ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வச்சு போகும்போது அந்த கரெக்டாக ஆன்சர் வந்துடும். அதுமாரி நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னா இதை பாரம்பரியமாக நான் ரோமன் கத்தோலிக்க இருக்கும்போது பாரம்பரியமாக சொல்லுவேன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய, இப்படி கடன்னு என்ன செய்வேன்? இதெல்லாம் ஆச்சு சொன்ன மாதிரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் மறந்து போச்சு, அரிசியை விட்டு இத்தனை வருஷம் ஆனதுனால. ஒன்றுமே தெரியாமல் இத்தனை அச்சிஷ்ட மாதிரியா மந்திரம் அரிசிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும். இத்தனை பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படிலாம் சொல்லிட்டோம், அர்த்தம் தெரியாமல் சொன்னோம். அப்போ ஜீசஸும் அதை சொன்னது ஒரு மாடல் ப்ரே. அதை வச்சு நம்ம முதல்ல ஜெபம்னா தேவன காரியங்களை கேட்பதா ஜெபம். தேவனுக்கு அடுத்த சித்த காரியங்கள், பரிசுத்தம், முடிசுத்தம் பரமண்டல் செய்யப்படுவது போல மன்னிக்கிற சுபாவம், இதுதான் ஜெபம். அப்புறம் அன்றன்றில் வேண்டிய ஆகாரத்தை நமக்காக ஒரு குறிப்பு. அப்போ ஜெபம்னு சொன்னால் அதில் பரலோக காரியம், ஆவிக்குரிய காரியம் தான் முதன்மையாக இருக்கணும். ஆண்டவரே ரட்சியும், அபிஷேகியும், அது அதிகமாக இருக்கணும். சரி, வேண்டுதல்னு சொல்லுவது கேட்பது, கெஞ்சுவது. வேண்டுதல், கெஞ்சி கேட்பது. ஸ்தோத்திரம், ஜெபத்தில் ஒரு பகுதி ஸ்தோத்திரம், நன்றி சொல்லு. அதனால தான் இதை ரத்தன சுருக்கமாக பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தில் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்காரு. திருப்பலாமா? எடுங்க, பிலிப்பியர். சொல்ல வேகமாக திருப்புங்க. எபேசியருக்கு அடுத்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர் 4:6, நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து, கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, அந்த எல்லாவற்றிலும் வேலை, திருமணம், சரீர சுகம், வீடு, வாகனம், கணவருடைய ரட்சிப்பு, புரியுதுங்களா? பிள்ளைகளுடைய எக்ஸாம், பொருளாதார தேவை, கடன் பிரச்சனை, திருமணம், குழந்தை பாக்கியம், அதான் எல்லாமே அடங்கியிருக்கு.
அதனால தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்துனா அதில் எல்லாமே அடங்கி போச்சு. எல்லாவற்றையும் குறித்து பார்த்தீங்களா, அங்கே என்ன வார்த்தை வருது? பெட்டிஷன், விண்ணப்பங்களை. சோத்திரம் வருதா? சோத்திரத்தோட கூடிய, அங்கே என்ன வார்த்தை வருது? அப்போ ஜெபம் வருதா? ஜெபத்தினாலும் வேண்டுதல். 4 காரியம் வந்துருச்சா? இதாங்க ஜெபம். 1 தீமோத்தேயுல 1:2 அதான் பார்த்தோம், 4 காரியம். அப்ப நமக்கு கவலைப்படுற காரியத்தில் இந்த 4 காரியமும் வருது. விண்ணப்பங்களை அப்படியே கரெக்டாக, விண்ணப்பத்தை டக்குன்னு போய் விண்ணப்பத்தை சொல்லாதபடி விண்ணப்பங்களை எப்படி சொல்லணும்? சோத்திரத்தை. அதனால தான் ஜெபத்துக்கு முன்னாடி நல்லா துதிக்கிறோம், பாடுறோம், ஆராதிக்கிறோம், இருதயத்தை குளிர செய்கிறோம், அப்புறம் நம்ம விண்ணப்பத்தை செலுத்துகிறோம். சோத்திரத்தை அப்புறம் ஜெபத்தினாலும், அப்புறம் என்ன செய்யணும்? வேண்டுதல்னாலும் என்ன செய்யணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தும். ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? இன்னைக்கு அநேகர் கேட்குற கேள்வி, என் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாதா? இந்த பாஸ்டருக்கு தான் தெரியல, ஆண்டவருக்கும் தெரியாதா? நான் படுற கஷ்டம், வியாதி, என் பிள்ளையில் இருக்கிற நிலைமை, வீடு இல்லாத நிலைமை, கடன் பிரச்சனை, வாகனம் இல்லாதது, இப்படி பல பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, வருமானம், எதுவும் தெரியாதா? பிரதர், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஹார்ட் கு சீஸ் மீ, அவர் காண்கிற தேவன். ஆனால் சொல்லணும்னு எதிர்பார்க்குறா. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், தெரியப்படுத்தணும், அவ்வளோதான். தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தினாதான் ஜெபத்துக்கு பதில். அடுத்த வசனம், எப்பொழுது? அப்பொழுது. ஒன்றுக்கு கவலைப்படாமல் தெரியப்படுத்தினால் அப்பொழுது. எந்தெந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களோ, வேண்டுதல் பண்றீங்களோ, விண்ணப்பத்தை வைக்கிறீங்களோ, சோத்திரம் செலுத்துறீங்களோ, அப்ப எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க இறக்கி வச்சிட்டீங்கன்னா ஒரு சமாதானம் கிடைக்கும். உதாரணம், அண்ணாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இன்னொரு மனைவிக்கு 10 பிள்ளைகள், சக்கலத்தை ரொம்ப துன்பப்படுத்துவா, வேதனைப்படுத்துவா. சாப்பிடாம கூட அண்ணாள் ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டிங் இருந்து சாப்பிடாம வெகு நேரம். ஜெபத்தில் ஒரு வகை இருதயத்தை ஊட்டுறது. சத்தம் வரல, ஆனால் கண்ணீர் மலைமலையாக கண்ணீர் கொட்டுது, இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ண. இது பாஸ்டருக்கு கூட ஜெபம் புரியல. அந்த பாஸ்டர் என்ன, இந்த அம்மா தண்ணி அடிச்சுட்டு வந்து இங்கே ஜெபம் பண்ணது, நம்ம பாணியில் சொல்கிறேன். சாராயம் குடிச்சிட்டு, மது குடிச்சிட்டு வெறி பிடிச்சி அப்படியே வெறிச்சிருக்கு. நான் உட்காந்து வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒரு சத்தம் வரல. ஆனால் உதடு மாத்திரம் நல்லா ட்ரிங்க் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் ஏலி நினைச்சார். இன்னைக்கு இருக்கிற சிஸ்டர் அண்ணாளாக இருந்தா, நான் அப்படி தியானிச்சேன், கோச்சிக்காதீங்க, ஏய்யா நீலாம் ஒரு பாஸ்டரா, என் குழந்தை பாக்கி இல்லாமல் எவ்வளோ கண்ணீர் விட என்னை போய் தண்ணி அடிச்சுட்டு வரேன்னு சொல்லி, செல்ஃபோன்லாம் இப்போலாம் இருக்கா, 4 பேர்த்துக்கு அடித்து, சிஸ்டர் இந்த பாஸ்டர் என்னை தண்ணி அடிச்சுட்டு வந்து ஜெபம் பண்ணுறாருன்னு என்னை சொல்லிட்டாரு, என்னை இன்சல்ட் பண்ணிட்டாரு, இனிமேல் இந்த சபைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க. பார்த்தீங்களா, சத்தமாக வருது, போக மாட்டேன். என்ன பாஸ்டருக்கு இது கூட ஐடென்ட் பண்ண தெரில, என் இறுதி. ஆனால் நல்லா கவனிங்க, அண்ணால் ஜெபம் கேட்கப்பட்டது காரணம் என்ன தெரியுங்களா? அப்படி அல்ல என் ஆண்டவன். பாஸ்டர் உங்களுக்கு புரியாம பேசினால் கூட பாஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க கொடுத்தா உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். கரங்களை தட்டுங்க நல்லா உற்சாகமா. அப்படி இல்லைங்க பாஸ்டர், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க பாஸ்டர், இப்படி சொல்லி பாருங்க, அவர் புரிஞ்சுக்குவார். ஓ நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு பேசுறேன் சிஸ்டர். அந்த பாஸ்டர் உணர்ந்துட்டாரு, ஆண்டவர் நோக்கி பார்க்குறாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் உடனே கன்சீவ் ஆகலை, வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே தான் கன்சீவ் நடக்குது, ஆகுறாங்க. ஆனால் அப்போவே அண்ணாளுடைய முகம் என்ன இல்லை, துக்க முகமாக இருக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா அப்போவே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டா, என் இருதயத்தெல்லாம் ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஜெபத்தை கிடைக்க 10 மாதம். அது மாதிரி உங்கள் ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோட, விண்ணப்பத்தோட, ஸ்தோத்திரம், வேண்டுதலோட தெரியப்படுத்திட்டு அப்புறம் துக்கமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, விசுவாசிகள் அப்படியே இறக்கி வைக்கிறாங்க, இப்படி எழுந்திரிச்சு போனோன்னு அப்படியே என்ன செய்கிறாங்க, அப்படியே இறுதியத்தில் போயிட்டு அவிசுவாச வார்த்தை பேசுறது.
எங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்க போகுது? நானும் ஜெபிச்சு தான் பார்க்குறேன். அவங்களுக்கெல்லாம் ஜெபம் கிடைக்குது, சாட்சி சொல்கிறாங்க. ஒரு பாச சொன்னது யாங்க வருது, என் ஜெபத்திற்கு கால தாமதமாகும்போது, பதில் தாமதமாகும்போது என் கடந்த காலத்தில் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினச்சி பார்ப்பேன். எத்தனையோ ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததெல்லாம் நினச்சி பார்ப்பேன். அதுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஆண்டவர் இப்போ சில காரியத்துக்காக விண்ணப்பம், சோத்திரம், ஜெபம், வேண்டுதல் வச்சுருக்கோம், அதை கர்த்தர் தருவார். அதுக்காக நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்படி தான் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு ஜெபத்துக்கு பதில் தாமதமாகும்போது, கடந்த காலத்தில் நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு குடும்பத்தில், சபையில் ஆண்டவர் பதில் கொடுத்தது, வீட்டில் பதில் கொடுத்தது, தேசத்துக்கு பதில் கொடுத்ததா நீங்கள் நினச்சி பார்த்தா இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதே பிரச்சனை தான் வரும், அதே வியாதி தான் வரும், அதே வேலையில்லா திண்டாட்டம் தான் வரும், அதே கண்ணீர் தான் வரும், அதே பிரச்சனை தான் வரும், மாறி மாறி வரும். என்ன முன்னாடி கொஞ்சம் கூட இருக்கும், இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கும், இல்லைன்னா இப்போ கூட இருக்கும், அப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கும். அவ்வளோதானே தவிர கடந்த காலத்தில் செஞ்ச நன்மை என்ன செய்யணும், நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்போ செல்வராஜ் அவர்கள் வீட்டில் கொடுக்கும்போது, தாவீதுடைய வெற்றிக்கு காரணம், கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு முன்னாடி நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். அப்ப தாவீது நிகழ்கால வெற்றிக்கு காரணம் கடந்த காலத்தில் வெற்றியை நினைத்து பார்த்தா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னும் ஜெபத்திற்கு சில பதில் தாமதமாகலாம், சோர்ந்து போகாதீர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எப்போ ஜெபம் பண்ண கத்தீங்களோ, எத்தனை ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கு போய் ஒரு டைரி எடுத்து, நோட்டை எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்கள், இந்த காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணினேன், இதுக்கெல்லாம் பதில் கொடுத்தாருன்னு நீங்கள் எழுத 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 இப்போ 1-2 காரியங்கள் இருக்கலாம். உங்களுக்குள்ள விசுவாசம் ஊற்றாய் ஆராய், பிறகு இதுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஆண்டவர் அதே பிரச்சனை தான் மீண்டும் வந்திருக்கு, அல்லது வேறொரு பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் நிச்சயம் ஜெபத்தை கேட்குறவர் பதில் கொடுப்பார் என்று உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். இதெல்லாம் செய்யாதனால தான் நம்ம ஜெபத்தில் சோர்ந்து போயிடும், ஜெபிக்க விட்டுறோம். ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு. என் அன்பு தேவ பிள்ளைகள், அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு பாடல் ஞாபகம் வருது, ஜெபமே செய்யும். தம்பி அதை போடுப்பா, சாமதை வாசிப்பா. இது பெரிய பாட்டு புஸ்தகத்தில் இருக்குது. வீடுகளில் போய் நல்ல ஜெபத்தை குறித்து நிறைய பாட்டு இருக்குது. இது உற்சாகமான பாட்டு. நல்லா கைகளை தட்டி சீக்கிரம் போடுங்கப்பா. ஜெபமே ஜெயம், ஜெப ஜெயம், ஜெபித்திட ஜெயம் வருமே. சாம் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் பாட்டெல்லாம், இது தமிழ் பாட்டு. பாடல் தெரியுதோ தெரியல பார்த்து நீங்கள் பாட ஆரம்பிச்சிருங்க, பாட்டு ராகலாம் வந்துடும். பாடலாமா? பாட வாசிப்பாங்க. நல்லா கைகளை தட்டி. ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் 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 ஹல்லேலூயா, ஜெயம் 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 ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெயம். அல்லாவில நிரம்பி ஜெயம் 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 அல்லேலூயா சொல்லுங்க. கன்வர்ஸ் பண்ணுங்க, வாயில அறிக்கை சொல்லுங்க. ஜெபம் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. சத்துரு கோட்டையை தகர்த்திடவே நம் ஜெபமே போராயுதம், நித்திய வழியில் வெற்றி சிறந்திட ஜெபமே போராயுதம். சொல்லுங்க. சத்துரு கோட்டையை தகர்த்திடவே நாம் ஜெபமே போரா. பார்த்து பாடுங்க. நித்திய வழியில் வெற்றி சிறந்திட ஜெபமே போராயுதம், பேராயுதம்.
போராயுதம் பேராயுதம் ஜபமே சர்வாயுதம். போராயுதம் பேராயுதம் ஜபமே சர்வாயுதம். ஜபமே ஜய ஜபம் ஜய ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. நல்ல கம்பீர சத்தமா ஜெயம் ஜெயம். ஜெயத்தை ஆர்ப்பரி மகனே மகளே. ஜபத்தினால் வெற்றி. அக்கினி சூளையில் அழியாமல் காத்தது அனுதின ஜப ஜீவியம். ஆண்டவர் சமூகத்தில் வல்லமை பெற்றிட ஜபமே போராயுதம். எவ்வளவு கருத்தான பாட்டு. அக்கினி சூளையில் அழியாமல் காத்தது அனுதின ஜப ஜீவியம். ஆண்டவர் சமூகத்தில் ஜபமே போராயுதம். போராயுதம் பேராயுதம் ஜபமே சர்வாயுதம். சொல்லுங்க எல்லாரும். போராயுதம் பேராயுதம் ஜபமே சர்வாயுதம். ஜபமே ஜெய ஜபம் ஜெய ஜபமே ஜீவன் ஜபம் ஜெய. ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஆமே ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஜெயம் 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 அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஜெயம் 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. கைகளை தட்டி அற்புதம் அடையாளம் நடந்திடவே நம் ஜபமே போராயுதம். ஆண்டவர் வருகையில் நாமும் பறந்திட ஜபமே போராயுதம். அற்புத அடையாளம் அற்புத அடையாளம் நடந்திடவே நம் ஜபமே போராயுதம். ஆண்டவர் வருகையில் நாமும் பறந்திட ஜபமே போர. ரெண்டு கரங்களை உயர்த்தி போராயுதம். இன்னும் ஒரு விசை போராயுதம். போராயுதம் பேராயுதம் ஜபமே சர்வாயுதம். ஜபமே ஜெயம் ஜபம் ஜெயம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஆமே ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. ஆமென். ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நம்முடைய ஆண்டவர் ஜீசஸ் இயேசு கிறிஸ்து உங்களை போல என்ன போல மனுஷராக இருந்தாருங்க. அவர் தெய்வம், 100க்கு 100 தெய்வம், அதே 100க்கு 100% மனுஷர். ரெண்டுமே அவர்கிட்ட இருந்தது. நீங்கள் சொல்லலாம் அவர் தெய்வம் அப்படின்னு. உண்மைதான், 100க்கு 100 அவர் தெய்வம் தான், தேவகுமாரன் தான். ஆனால் 100க்கு 100 அவர் யார் சொல்லுங்க? சத்தமாக சொல்லுங்க. மனுஷகுமார். உங்களுக்கு வர எனக்கு வர சோதனை அத்தனையும் வந்துச்சு. பசி வருதா? அவருக்கு வந்துச்சு. தாகம் வருதா? அவருக்கு வந்துச்சு. நம்முடைய சரீரத்தை வர எல்லா பாவ சோதனை எல்லாம் அவருக்கு வந்துச்சு. ஆனால் தெய்வம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தது காரணம் என்ன தெரியுங்களா? பிசாசை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, சோதனையை ஜெயிக்க அவருடைய வாழ்க்கையில் ஜபம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜபம். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜபம் பண்ண போனாருங்க. அப்போ சீசர்கள்லாம் தேடுறாங்க, எங்கே ஆண்டவரே வந்தீங்கன்னு. ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அடுத்த ஊரில் நான் பிரசங்கம் பண்ணணும், அதற்காக இங்கே ஜெபிக்கிறதுக்கு என்ன செஞ்சேன்? நான் புறப்பட்டு வந்தேங்கிறார். அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு, வேலைக்கு, மற்ற காரியங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் குறைஞ்சது
ஒரு 21 நாள் கடைப்பிடிச்சு பாருங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறிடும். ஒரு ஆமேன் ஒரு அலையிலையா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். 21 நாள் 1 மணி நேரம் காலை நேரம் கொடுத்து பாருங்க, எழுந்துச்சு பாருங்க, நீங்கள் அலாரம் வைக்காமலே எழுந்திருவீங்க. நம்மளா தூங்குறோன்னு செக் பண்ணுறதுக்கு தான் அலாரம் வைக்கிறோமே தவிர ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும். திரும்ப இழுத்து போத்துட்டு தூங்குறத யார்? நம்ம தான். ஆண்டவர் முழுப்பை கொடுத்துருவார். எனக்கெல்லாம் இப்போ 4 மணிக்கு எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் முழிப்பு வந்துடும். கர்த்தர் அந்த கிருபை கொடுத்துருக்காரு, பெருமைக்காக சொல்லலை. நீங்கள் 4 மணிக்கு வேண்டாம், அட்லீஸ்ட் 5 மணிக்காவது, ஒரு 5:30க்காவது அலாரம் வச்சுருங்க. 5:30 விட்டிங்கன்னா அப்புறம் 7 மணி. போன வாரம் 7 மணி என்னன்னு சொன்னேன். 3 மணிக்கு எழும்புறவங்க முனிவன், 4 மணிக்கு எழும்புறவங்க ஞானி, 5 மணிக்கு எழும்புறவங்க அறிஞன், 6 மணிக்கு எழும்புறவங்க மனிதன், 7 மணிக்கு எழும்புறவங்க நீங்கள் தான் சொன்னீங்க. அதனால் என் மேலே யாரும் கோச்சிக்க மாட்டீங்க. என்றைக்கோ ஒரு நாள் 7 மணி டயர்டு. வழக்கமாக 7 மணிக்கு எழும்புனா 7 மணிக்கு எழும்புனா நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ 7 மணிக்கான 8 மணிக்கு எழும்புனா 9 மணிக்கு எழும்புனா என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, எல்லாருக்கும் டயர்டு வரும். நைட்டு கண்ணு முழிச்சோம். வழக்கமாக பண்ணால் அதுக்கு மேலே அந்த அவர் சொல்லலை, நம்மளா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் மனிதங்கிற பேராவது எடுக்கணும். 5 மணிக்கு எழுத அறிஞனுங்கிற பேராவது எடுக்கணும். அது உங்களுக்கு நல்லது. காலையில் எழுந்திரிச்சு ஜெபிச்சா அந்த நாளில் தேவ பிரசன்னம் இருக்கும். அந்த நாளில் வர சோதனையை மேற்கொள்ள உதவி செய்வார். பிரயாணத்தில் வர ஆபத்தை பாதுகாப்பார். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர். ஜீசஸ் காலையில் மாத்திரம் இல்லை, சாயந்தரத்திலும் ஜெபித்தா, பகலில் ஜெபித்தா, இரவு ஜெபித்தா. நீங்கள் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் புத்தகத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். என் அன்பு சகோதரனுடைய சகோதரியை இயேசுனுடைய ஜெப வாழ்க்கையை பாருங்கள். கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபித்தா, சீசர்களோடு கூடி ஜெபித்தா, தனித்து ஜெபித்தா. சிலுவையில் கூட பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கார்கள் சொல்லி சிலுவையில் கூட ஆண்டவர் முதல் வார்த்தை ஜெபந்தான். இன்னைக்கும் இயேசு என்னைக்கு உயிரோடு போனாரோ, இன்னைக்கு பிதாவின் வரப்பட்சத்தில் அவர் செய்கிற ஊழியம் பிரதான ஆசாரியராய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. கரங்களை தட்டுங்க. அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம். ஒரு கிறிஸ்தவனுடைய உயிர் மூச்சு, சுவாச காற்று. என்ன மாரி மூச்சை இழுத்து விடுங்க, எழுங்க, மூச்சை இழுத்து விடுங்க. இப்படி இருக்கணும் ஜெபம். இடைவிடாமல்னா அந்த 1 மணி நேரம் கொடுத்துறீங்க பார்த்தீங்களா, அப்போ 23 மணி நேரம் உங்கள் காரியத்தை தான் செலவு பண்ண போகிறீங்க. அதில் தான் தூங்குறீங்க. காலை கடன்கள், மனைவியோட நேரம், பிள்ளையோட நேரம், பர்ச்சேஸ் பண்ணுற நேரம், வாக்கிங் நேரம், அதெல்லாம் 23 நேரத்தை செலவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஆனால் எப்போ இருந்தாலும் அந்த ஜெப சிந்தையோடு இருக்கிறதா இடைவிடாமல் ஜெபிக்கிறது. இன்னும் இடைவிடாமல் ஜெபிக்கிறது என்னன்னா, எல்லா சூழ்நிலையும், இன்பத்தில், துன்பத்தில், கஷ்டத்தில், நஷ்டத்தில், பணம் இருந்தாலும் ஜெபிக்கணும், இல்லாவிட்டாலும் ஜெபிக்கணும். வியாதி இருந்தாலும் ஜெபிக்கணும், இல்லாவிட்டாலும் வியாதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜெபிக்கணும். கடன் இருந்தாலும் ஜெபிக்கணும், கடன் இல்லாவிட்டாலும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எல்லா சூழ்நிலையும் ஜெபிக்கிறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவன். ஒரு அல்லையா சொல்லாமல், கொர்நேலியு நல்ல சம்பளம், 100 பேருக்கு அதிபதி, பட்டாளத்தில் வேலை. அவர் ஏங்க ஜெபம் பண்ண அவசியம் என்னங்க இருக்கு? ஆனால் கொர்நேலியு வீட்டார் அனைவரோடு ஜெபித்தா, அடுத்து தனித்து ஜெபித்தா. நீங்கள் குடும்ப ஜெபம் கையெல்லாம் உயர்த்த சொல்ல போகிறதில்ல. எத்தனை வீடுகளில் உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கிறது? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு என்கிற பழமொழி போய் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு அஸ்திபாரம் இல்லாத வீடு. அது என்னைக்கு விழுந்துரும். கணவன் மனைவி கை கோத்து பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் இருந்தாலும் என் அன்பு சகோதரிய குடும்ப ஜெபத்தை பழக்குங்க. ஒரு நாள் விட்டாலும் அடுத்த நாள் கீப்பப் பண்ணுங்க. இன்று இரவே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோ தீர்மானம் எடுத்து ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. அதோட திருப்தி அடைந்துடாதீங்க. குடும்ப ஜெபம் எவ்வளோ முக்கியமோ, தனித்து தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம், ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜெபத்தில். ஜெபம் கிறிஸ்தவனுடைய உயிர் மூச்சு, சுவாச காற்று. இந்த ஜெபத்தினாலே ஆவிக்குரிய நம்ம சுபாவம் மாறும், நம்ம கோபம் மாறும். ஜெபத்தில் நீங்கள் பண்ணி பாருங்க. கோபத்தோட ஜெபத்தில் உட்காந்து
பாட்டு வராது. 2 பாட்டை பாடி ஜெபம் பண்ணி கல்வாரி அன்பை நினைச்சு பாருங்க, உங்க கோபம் மாறும். நம்ம கேரக்டர் மாற்றுவது, சுபாவம் மாறுவது ஜெபம். ஜெபத்தை ஏனாதானே நீங்க நினைக்காதீங்க. ஜெபத்தை வெறும் பெட்டிஷன் மாத்திரம் நினைச்சிக்காதீங்க. அது பெட்டிஷன் தான், வேண்டுதல் தான். ஆனா ஜெபிக்கும் போது நம்முடைய சுபாவம் மாறுகிறது. E.M. பவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஜெபத்திலே பெஸ்ட் ஜெபம் ரகசியமாய் ஜெபிப்பதே ஜெபத்தின் ரகசியம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அரை கதவை பூட்டி மலை பிரசங்கத்தில் சொன்னாரு, செல்போனை வெளியில் வச்சுட்டு சைலண்ட். அங்கே இருந்தாலும் சோதனை வந்துடும். செல்போன் தான் நம்ம ஜெபத்தை தடை செய்கிறது, நேரத்தை திருடுகிறது. உங்கள் ஜெப ரூமில் செல்போன் இருக்கக்கூடாது. வீட்டில் வச்சுட்டு சைலண்டில் போட்டுட்டு அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, ஏதாவது பொருள் இருந்தால் இதுலேருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் உங்களை அறக்கதவை சாத்திட்டு நல்லா முழங்கால் படியிட்டு நல்லா ஜெபம் பண்ணி பாடலை பாடி பாவரிக்கை செய்து சாஸ்திரமாக விழுந்து பணிந்து கரங்களை உயர்த்தி ஆராதித்து நின்று குதித்து நடந்து கத்தரை துதிச்சு அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அவங்க ஜெப நேரம் இன்பமாக இருக்கும். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அப்புறம் சபையா ஜெபிக்கிற ஜெபம், உபவாச ஜெபம், குடும்ப ஜெபம், இதெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், இதெல்லாம் நல்லது தான். ஆனால் அந்தரங்கத்தில் தனித்து அந்த ஜெபம் ரொம்ப முக்கியமானது. குடும்ப ஜெபம் எவ்வளோ முக்கியமோ தனி ஜெபம் முக்கியம். ஜெபத்தை குறித்து நிறையா இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பில்லி கிரஹாம்கிட்ட இன்றைக்கு வந்தாங்க. உங்கள் ஊழியத்தினுடைய ரகசியம் என்னன்னா எழுதிக்கங்க. முதல்ல ஜெபம். உங்கள் ஊழியத்துடைய வெற்றிக்கு ரகசியம் என்ன? 2வது எழுதிக்கங்க, ஜெபம். உங்கள் ஊழியத்தின் ரகசியம் என்ன? வேற என்னமோ இருக்குன்னு குறிப்பெடுக்கிறாங்க, ஜெபம். கரங்களை தட்டலாமா? ஒரு ஊழியம் வெற்றி சிறக்க, ஒரு குடும்ப வாழ்க்கை சமாதானமாய் வெற்றி சிறக்க, ஒரு பிஸ்னஸ் தொழில் வெற்றி சிறக்க எல்லாத்துக்கும் ஜெபம் தாங்க அஸ்திபாரம். அதனால தான் இந்த தலைப்பில் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். இன்னொரு தலைப்புக்கு நான் போயிடலாம், வேறொரு தலைப்பு என்னால் கொடுக்க முடியாமல் இல்லை. இங்கே எல்லா விதத்திலும் வெற்றி பெறும் என்பதற்கு தான் ஆண்டவர் நேர இடத்தை உங்களோட போதிக்கிறார். மார்ட்டின் லூத்தர் சொல்கிறாரு, புரொட்டஸ்டன்ட் ஸ்தாபித்தவர், ஆர்சி ரோமனிக்கு ஃபாதராக இருந்தவர். அந்த ஆர்சியில் இருக்கிற சில காரியங்கள்லாம், பாவரிக்கை ஜெபம், காசு வாங்கிட்டு இப்படி செய்கிறது சில காரியங்கள்லாம், அதெல்லாம் கதவுல ஆணி அடித்து இதெல்லாம் வசனத்துக்கு புறம்பான்னு சொல்லி புரொட்டஸ்டன்ட் சபையை ஸ்தாபித்த மார்ட்டின் லூத்தர் சொல்கிறாரு, எனக்கு எப்போ அதிக வேலை இருக்கிறதோ அதிக நேரம் ஜெபிப்பேன். எனக்கு எப்போ அதிக வேலை இருக்கிறதோ அதிக நேரம் ஜெபிப்பேன். நம்ம என்ன, எப்போ அதிக வேலை இருக்கிறதோ சுருக்கமாக ஜெபிப்பேன். இதனால தான் சில நேரம் உங்களுக்கு எனக்கு என்ன ஏற்படுகிறது? தோல்வி. நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த வேலையை தொடங்கி பாருங்கள், 4 மணி நேரத்தில் முடிகிற வேலை 40 நிமிஷத்தில் முடியும். 4 மணி நேரம் எங்கே இருக்குது? 40 நிமிஷம் எங்கே இருக்குது? இப்படி ஆண்டவர் செய்வார். அந்த ஜெபத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது. அதனால தான் குதிங்காலில் சாதிக்காததை ஒரு தத்துவ ஞானி, குதிங்காலில் சாதிக்க முடியாததை ஒரு விசுவாசி முழங்காலில் சாதிக்க முடியும். முழங்கால ஒரு தட்டு போடுங்க. முழங்காலுக்கு அவ்வளவு. நம்முடைய யுத்தம் என்ன யுத்தம்? முழங்கால் யுத்தம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு துறைதனங்களோடு அதிகாரங்களோடு அல்ல, இவர் பஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு சகல எல்லா பிசாசுகளோடு வானம் மண்டலத்துக்கு பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நம்முடைய அவனோடு கூட பிசாசோடு கூட. அவன் ஆதாமிலிருந்து பார்த்துருக்கான். உங்களையும் தெரியும், உங்கள் அப்பாவையும் தெரியும், உங்கள் தாத்தாவையும் தெரியும், உங்கள் பாஸ்டையும் தெரியும், உங்கள் வீட்டுக்காரரும் தெரியும், உங்கள் பிள்ளையும் தெரியும். அவனுக்கு அவனை எழுத்து நீக்க முழங்காலுக்கு தான் பிசாசு என்ன செய்வான்? நடுங்குவான். வில்லியம் கேரி உலக வரப்படைத்து வைத்து அவர் அதிகமாக செவிப்பார். அதனால தான் கத்தர் அந்த ஜெபந்தான் அவர் இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்து சீகன் பால்க்கு எப்படி தரங்கம்பாடியில் வந்து தமிழ் மொழியிலேருந்து மொழிபெயர்த்தாரோ பைபிளை, அதே போல் வில்லியம் கேரி வட இந்தியாவில் வந்து உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் இன்னும் அநேக மொழிகளிலே இந்த பைபிளை மொழிபெயர்க்க காரணம் ஜெபம். செருப்பு தைக்கிற ஒரு சாதாரண தொழிலாளி, ஷூ மேக்கர் மாத்திரமல்ல, தைக்கிறவர், உருவாக்குறவர் அல்ல, சாதாரண தொழிலாளி. 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் 500 வருஷம் 600 வருஷம் 700 வருஷம் 800 வருஷம் 900 வருஷம் 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் 14 வருஷம் 15 வருஷம் 16 வருஷம் 17 வருஷம் 18 வருஷம் 19 வருஷம் 20 வருஷம் 21 வருஷம் 22 வருஷம் 23 வருஷம் 24 வருஷம் 25 வருஷம் 26 வருஷம் 27 வருஷம் 28 வருஷம் 29 வருஷம் 30 வருஷம் 31 வருஷம் 32 வருஷம் 33 வருஷம்
ஒரு மாதிரி அறிமுகப்படுத்தும் போது அதை உருவாக்குறோன்னு சொன்னார். அப்போ அவர் தாழ்மையாக நான் செருப்பை உருவாக்குறோம் அல்ல, நான் செருப்பை தைப்பவன் என்று தன்னை தாழ்த்தின அந்த வில்லியம் கேரி மனைவிலாம் இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ணார் அவர் கையால். ஆனால் அநேக மொழிகளில் சராம்பூர் பல்கலைக்கழகம் உடன்கட்டுரை ஏறுற பழக்கம், இந்திய அரசாங்கம் அவரை கனம் பண்ணி தபால் தலையில் அவருடைய அச்சை மொழிபெயர்த்ததெல்லாம் பார்க்குறோம், உருவப்படத்தை. அந்த அளவுக்கு கனம் பெற்றதற்கு காரணம், சரித்திர படைத்ததுக்கு காரணம் வில்லியம் கேரி. ஜெபம். பைபிள் அதிக மொழியில் முச்சடிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்து அதிகமான புத்தகம் வந்திருக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில். ஆனால் ஜான் பனியன் ஏற்றின மோட்ச பிரயாணங்கிற நூல் பைபிளுக்கு அடுத்து அதிக பேர் வாங்கியிருக்காங்க. அந்த புத்தகத்தை நம்மள்கிட்ட வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேர்ல்டு லெவலில் பைபிளுக்கு அடுத்து அதிகமாக விற்பனையான மோட்ச பிரயாணம் என்கிற அந்த புத்தகத்தை எழுதல ஜான் பனியன். அவர் சொல்கிறாரு, ஜெபிப்பவன் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்பவன் ஜெபிக்க முடியாது. ஒரு கரங்களை போடுங்க, தட்டுங்க. ஜான் பனி எங்கள் எல்லாம் எவ்வளோ நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, முத்தான வார்த்தையை. ஜெபிப்பவன் பாவம் செய்ய முடியாது, விட மாட்டார் ஆண்டவர். அப்படியே செஞ்சாலும் உடனே மன்னிப்பு கேட்டு ஏந்திச்சிருவான், 7 தரம் விழுந்தாலும் நீதிமான். ஆனால் பாவம் செய்பவன் என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியவே முடியாது. இதை சொன்னவர் ஜான் பனியன், மோட்ச பிரயாணம் என்ற நூலை எழுதினவர். நம்முடைய பைபிளில் சாமுவேல்ங்கிற தீர்க்கதரிசி அன்னாளுடைய மகன் சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாகிறார் அன்னாள் மகன் சாமுவேல். அன்னாள் ஒரு ஜெப வீராங்கனை. பிரதர், நீங்க அம்மா அப்பா செவித்தா பிள்ளைகளுக்குள்ள அந்த ஜெபாவி இறங்கி வரும். ஏன்னா செக் பண்ணி பாருங்க, ஆடு எத்தனை அடி பாஞ்சா, ஆடு 8 அடி பாஞ்சா, குட்டி. ஆமா, நீங்க செபிச்சா உங்க பிள்ளைக்கு அதிகமாக செபிக்கணும். அதான் ஒரு முறை ஒரு டீச்சர், சண்டே கிளாஸ் டீச்சர் கேட்டாங்க, உங்கள் அப்பாவை குறித்து நினைக்கும் போது உனக்கு என்னடா ஞாபகம் வருதுன்னு. 3 பேரில் ஒருத்தர் சொன்னான், எங்கள் அப்பாவை நினச்சேன்னா எங்கள் அப்பாவுக்கு தொந்தி, அப்படி குலுங்கி சிரிப்பாக இருப்பாருக்கு, தொந்தி டடக்கு 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 என்ன செய்ய. எங்கள் அப்பாவை நினச்சா, உண்மையதான் சொன்னான், எங்கள் அப்பாவை நினச்சா எங்கள் அப்பா தொந்தி தான் ஞாபகம் வரும்னா. டீச்சருக்கு சிரிப்பு வந்துருச்சு, எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. சரிப்பா இருப்பா, உங்கள் அப்பாவை நினச்சா என்ன வருது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடிக்க பல்ல கடிச்சுக்கிட்டு கோபமாக ஓங்கி கையை ஓங்குறதா. எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வரும். எங்கள் அப்பாவை நினச்சா எங்கள் அம்மாவை அடிக்கிறதா எனக்கு என்னது ஞாபகம் வருது அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னான். போதும், 1 2 3 சாட்சி மூலம் உறுதிப்படணும்னு 3வது இன்னும் ஒருத்தண்ட மட்டும் கேட்குறேன்டா, இன்னும் கேட்டால் எல்லா அனுபவமும் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னொருத்தண்ட கேட்கும்போது, நான் காலையில் ஏந்திரிச்சு கண்ணை விழிக்கும்போது எங்கள் அப்பா நேர் முழங்காலில் நின்று 2 கரங்களை உயர்த்தி கண்ணீரோட வேதத்தை வாசித்து ஆராதித்து தேசத்துக்காக கதறி கதறி ஜெபிக்கிற ஜெப சத்தம் தான் என் காதில் கேட்கும். எங்கள் அப்பாவை நினச்சா அதுதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு. கரங்களை தட்டுங்க. இப்போ உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும்னா அந்த மாதிரி அல்ல, 2வது மாதிரி அல்ல, 3வதாக முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கதறி கதறி ஜெபிக்கிற அந்த ஞாபகம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மகன் மகள் அந்த ஜெப ஆவி, உங்களுக்கு கொடுக்குற ஆவி உங்கள் பிள்ளைக்கு பற்றி பிரிக்கும். சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. இப்போ வேணால் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம், தொடர்ந்து ஜெபத்தை நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் ஜெபிக்கிற வீராங்கனையாக கர்த்தர் என்ன செய்வார், வீரராக கர்த்தர் என்ன செய்வார், ஆண்டவர் மாற்றுவார். அதில் எவ்வித சந்தேகம் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தான் செய்திக்கு வரேன், சொல்லுங்க. இப்போ தான் செய்திக்கு வரேன், தலைப்புக்கு வரேன். ஜெபத்தினால வெற்றி. இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஜெபத்துக்கு முகவரையா? அது தேவையா இல்லைங்களா? இவ்வளவு சொன்னது சொல்லுங்க சத்தமா. தேவையாக இருந்தால் தான் நீங்கள் ஜெபிக்க முடியும். இப்போ முக்கியமான வசனத்தை மட்டும் ஒரு 4-5 நேரம் இருக்கிற வரைக்கும் ஆதியாகமம் 24. எந்த காரியத்துக்கும் ஜெபந்தான். ஆதியாகமம் 24:12. அப்பொழுது கர்த்தர்
ஆதி ஆகமாப்பா, நான் மாற்றி சொல்லிட்டேன்னா, ஆதி ஆகம 24:12. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இது ஜெபம். இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மேலே புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தலாகவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். 5வது வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, போதும் சிஸ்டர், இந்த காரியம் ஒரு திருமணம். இப்போ உங்கள் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இப்போ படிப்புக்கு வேலைக்கு ஜாம் பண்ணுங்க. திருமண வயது அந்த ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, அப்போவே பெற்றோர்கள் திருமணத்திற்காக என்ன செய்யுங்க, செபிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த சம்பவம் தெரியும். 100 வயசில் ஈசாக்கு, 90 வயசில் அந்த அம்மாவுக்கு இந்த ஈசாக்கு பிறந்தார். அம்மா இறந்துட்டாங்க, இவருக்கும் வயசாச்சு. ஒரு பெற்றோருடைய கடமை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ இங்கே நீ பெண்ணை எடுக்காதப்பா, புறஜாதிக்கிட்ட கத்தரை வணங்குற அங்கே ஜனங்க இருக்காங்க, நீ 10 ஒட்டகத்தோட கோல்டு ஆஃபரிங்கோட நீ போ, ஜபத்தோட போ. ஏன்னா ஆபிரகாம் ஜெபிக்கிறவர், எலியேசரும் ஜெபிக்கிறவர். அந்த ஜெபத்தை தான் பார்த்தோம். அந்த ஜெபத்தில் ஒரு அடையாளம் கேட்டு எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க. இப்போ நான் போகும்போது ஒரு பெண் வரணும், குடினுங்கும்போது என் ஒட்டகத்துக்கும் குடிக்கணும். அதுதான் எங்கள் எஜமானுக்கு நீங்கள் நியமித்த பொண்ணு, அனுக்கரகம் செஞ்சேன்னு சொல்லி அந்த ஜெபம் முடியறதுக்குள்ளேயே கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறார். தற்செயலாக எங்கள் ரெபேக்கால கொண்டு வர ஒரு இல்லையா சொல்லாமா. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் தனி ஜெபத்தில் அதிகமாக மகனுடைய எதிர்காலத்திற்காக ஜெபித்தார். அதனால தான் கற்புள்ள ரெபேக்காலை ஆண்டவர் கொடுத்தார். கற்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியுங்களா? யோசனை பண்ணி பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிக்கலாம், அவ்வளோதான். பாஸ்டர்கிட்ட விசாரிக்கலாம், ஊரில் விசாரிக்கலாம். ஆனால் அப்படி ஜெபித்ததுனால கற்புள்ள அழகுள்ள மனவாட்டியாகிய ரெபேக்காலை நல்ல பணிவிடை செய்கிற, வேலை செய்கிற. ஒரு ஒட்டகம் எவ்வளோ தண்ணீர் குடிக்கும்? அவ்வளோ தண்ணீரை சளைக்காம கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலை செய்த ரெபேக்காள் ஈசாக்க கத்தரா. ஈசாக்கு அங்கே தியானம் பண்ணுறார். அங்கே என்ன பைபிள் இருந்துச்சு? இது மாதிரி 3 மாதம் வெற்றிங்கிற தலைப்பில் யாராவது பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்களா அன்னைக்கு? சொல்லுங்க. அன்னைக்கு சர்ச்சை இருந்துச்சா? ஆதாம் ஏவாள் காரியத்தை அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. அவங்க காலத்தில், அவங்க அப்பா தாத்தா காலத்தில் இவங்களை வந்து ஆசீர்வதிச்சதை ஈசாக்கு இதெல்லாம் தியானித்து பார்த்துருப்பார். இப்படிலாம் எங்கள் அப்பாவை ஆசீர்வதிச்சிங்க, விக்கிரகத்தை எங்கள் அப்பா கும்பிட்டுட்டு இருந்தார், அந்த சிலையெல்லாம் விட்டுட்டு இப்போ ஜீவனுள்ள தேவன், மகிமையின் தேவன் தரிசனம் நீங்கள் இந்த நாட்டுக்கு மொசடாமையில் தரிசனம் கொடுத்தீங்க, இப்போ கானானுக்கு அழைச்சிட்டு வாரீங்க, வெள்ளியும் பொண்ணுடைய சீமானாக மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீ நல்லவர், நீ பெரியவர், அதை தான் தியானிச்சிருப்பார். அப்போ இங்கே காரியம் கைகூடி வர திருமண காரியம் ஜபம். ஒரு இல்லையா சொல்லாமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிறு வாலிப பிள்ளைகளுக்கு 23 வயசு ஆனான படிக்கட்டும். ஜப திருமணத்துக்காக ஜபம் பண்ண ஆரம்பிங்க. அவரை இணைக்கிறதா ஏற்ற துணையாக ஆண்டவர் இணைப்பார். அற்புதமாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். இன்னைக்கு என்னுடைய மகளுக்கு திருமண நாள். காலையில் வாழ்த்து சொன்னேன். நேற்று என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள். பிள்ளைகள் சந்தோஷமாக சமாதானமாக இருந்தால் தான் பெற்றோருக்கு மகிழ்ச்சி. ஒரு நாள் கூட என் மகள் ஃபோன் பண்ணாமல் இருந்ததில்லை. நான் கூட மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுமா, வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணு, 2 நாளைக்கு ஒரு தடவை பண்ணினாலும், ஏன்னா நல்ல செய்தி வர்றதுனால தான் ஃபோனை அனுமதிக்கிறோம். இன்றைக்கி ஊன்னா ஃபோனு உடனே அம்மாவுக்கு, நீ வா
உடனே புறப்பட்டு வா, பணம் இல்லையா, இந்த இமெயில் அனுப்புகிறேன், இதில் அனுப்புகிறேன். சரி போகட்டும். அது குடும்பத்தை குறித்து பேசும்போது நிறைய பேசுகிறேன். இப்போ வெற்றி தான் நம்முடைய தலைப்பு. இங்கே திருமண காரியத்தில் வெற்றிக்கு காரணம் என்ன? அது ஜெபம். ஜெபம். அதே ஈசாக்கு 25 அதிகாரம் அப்படியே திருப்புங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்களை தானே இப்போ பார்த்தோம். விவாகம் பண்ணும்போது 25 20 பாருங்க, 40 வயது. இவன் 16 மணி சீரிய தேசனைய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரிய தேசனமைய லாபானுக்கு சகோதரியுமானவர். 21 பாருங்க, ஆதியாகமம் 25 21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தார். இவர் எப்படி, இவங்க அம்மா அப்பா, ஈசாக்குடைய அம்மா அப்பா, இவர் பிறக்கிறதுக்கு 25 வருஷம் காத்திருந்தாங்களோ, இப்போ இவர் ஈசாக்கு ரெபேக்கால கல்யாணம் பண்ணி 40 வயசுல 20 வருஷம் காத்திரு, 60 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை. இன்னைக்கு சில நேரம் ஜெபத்துக்கு பதில் தாமதமாகும் போது சோர்ந்து போயிடும், ஜெபத்தை விட்டுரும். என் அன்பு சகோதரனே, எத்தனை கால தாமதமானாலும் ஜெபம் பண்ணுறதை விட்டுறாதீங்க. சில ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கும், சில ஜெபத்திற்கு கால தாமதமாகும், சில ஜெபத்திற்கு 1 வாரம், சில ஜெபத்திற்கு 1 மாதம், சில ஜெபத்திற்கு 1 வருஷம், சில ஜெபத்திற்கு பல வருஷம் ஆகும். அந்த ஜெபத்தை பொறுத்து இருக்கு. சில ஜெபத்துக்கு நோன்னு சொல்லிடுவார், சிலதை இன்னும் அதை விட பெஸ்ட்டை கொடுப்பார். எப்படி ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாலும் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுறதை விடக்கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இருபது வருஷம் நம்ம காத்திருக்கிறோமா? எதுக்காது? ஆபிரகாம் போல 25 வருஷம் காத்திருக்கிறோமா? நான் அவ்வளோ நேரம்லாம் காத்திருக்க சொல்லலை. இதெல்லாம் பைபிள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. குழந்தை பாக்கியம் கிடைச்சாதான் கத்தர் இல்லை, வேலை கிடைச்சாதான் கத்தர் இல்லை, வீடு கட்டினாதான் கத்தர் இல்லை, காரில் போனாதான் கத்தர் இல்லை, வாடகை வீட்டில் இல்லாமல் சொந்த வீட்டில் இருந்தால் தான் கத்தர், வாடகை வீட்டில் இருந்தால் கத்தர் இல்லைன்னு அல்ல. புரியுதுங்களா? எது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் கிடைச்சாலும் ஜெபம் பண்ணுறதை நம்ம விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், வெறும் தேவைக்காக மாத்திரம் உறவாடக்கூடாது. தேவையே இல்லாட்டாலும் அவர் துதிப்பது, ஆராதிப்பது, அவர் சமூகத்தில் உட்காருவது தான் ஜெபம். இருதயத்தை ஊற்றுவது, மற்ற காரியங்களுக்காக ஜெபிப்பது தான் ஜெபம். உங்களுக்கு தேவை இல்லாவிட்டாலும் தேசத்தின் தேவை, சபையினுடைய தேவை, மற்ற எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இப்போ எலெக்ஷன் டேட்டில் அறிவித்தோம், உங்கள் முன் வாசித்து காத்துட்டோம். இதெல்லாம் குறிப்பிடுத்தி எழுதி வைத்து நல்ல கருத்தாய் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிங்கள். அடுத்து இன்னொரு காரியம், ஏசாயா 38. நேரம் போகிறது, நிறைய சொல்லலாம். வேதம் முழுவதும் 1 2 3 தான் சொல்லிட்டு நான் ஜெபத்துக்கு போக விரும்புகிறேன். ஏசாயா 38 1 2. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு, ஏசாயா 38 1 2, மரணத்துக்கு ஏதோ அவர் இருக்கிறாரு. அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய, கவனிக்கிறீங்க, ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எசேக்கியா அரசனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீ மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நான் எப்பொழுதுமே பைபிள் படித்தா கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்ப்பேன். இன்றைக்கி இப்படி ஒரு ஊழியக்காரர் வந்து, பிரதர் இன்னைக்கு நீங்கள் செத்து போயிடுவீங்க, அம்மா இன்னைக்கு செத்து போயிடுவீங்க. அட பாவி, பாஸ்டாக இருந்தாலும் வாயில் பாவின்னு வரும், வேறு வார்த்தையே இல்லையா? நான் செத்து போகிறதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம்மா, தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு வேற இல்லையா? ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுகிற எசேக்கியா அரசன், அது கர்த்தருடைய வார்த்தை. தீர்க்கதரிசி பொய் சொல்லலை. கர்த்தர் சொல்லி ஒரு நாளும் சொல்லாதவர் இன்னைக்கு சொல்கிறாருன்னா அது உண்மை, பொய் தீர்க்கதரிசி அல்ல. இன்னைக்கு உலகம் முழுவதும் கள்ள தீர்க்கதரிசிகள் பரவி இருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, தீர்க்க தரிசனத்துக்காக குறி சொல்றதுக்காக அங்கே இங்கே நீங்கள் போக வேண்டாம். தேவ சமூகத்தில் குடும்பமாக முழங்கால் படிட்டு, ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் திருச்சபை ஆசீர்வதியும், என் வியாதியை போக்கு, என் கடன் பிரச்சனையை போக்கு, என் குழந்தை பாக்கியத்தை தாரு, திருமணம் நடக்கட்டும், வேலை கிடைக்கட்டும், எலெக்ஷனை ஆசீர்வதி. இப்படி எந்த காரியத்திற்கும் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஜெபத்துக்கு பவர் உண்டு. இதை நம்பாதனால தான் நம்ம அவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க, அவங்க நடக்கும், இங்கே நடக்கும்னு சொல்லி நம்ம போகிறோம். எசேக்கியா ஜெப வீரன். என்ன நடந்தது தெரியுங்களா? அடுத்த வசனம் வாசிங்க சார், நேராவது. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கர்த்தரை நோக்கி
கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் அனுபவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்து என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஜெபத்தில் ஒன்று ப்ளஸ் கண்ணீரை கூட்டுங்க, கண்ணீருக்கு வல்லமை உண்டு. அழுக எப்பவும் வராது. சில பேர்லாம் அழுகிற மாதிரி அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க நடித்து. சில ஆட்கள்லாம் பார்த்துருக்குறேன். நடித்தாலும் அழுக வராது, உள்ளம் உடஞ்சாதான் அழுக வரும். ஆத்தும பாரம் வந்தாதான் அழுக வரும். கல்வாரி சிலுவை நினைச்சா தான் அழுக வரும். எசேக்கியா அரசன் அவர் சொல்கிறது உண்மைதான். விக்கிரத்தெல்லாம் உடைச்சி எல்லாத்தையும் ஆலயத்தை அவங்க அப்பா பூட்டி போட்டிருந்தார். சுத்தம் பண்ணி ஒற்றை அடித்து ஆலயத்தை ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணி ஆலயத்தினுடைய காரியத்தில் செஞ்சு எல்லாம் பலியிடாமல் இருந்தாங்க. பலியிட வச்சு ஜெபம் பண்ணி ஊழியர்கள்லாம் ஏற்படுத்தி எல்லாம் ஒழுங்குபடுத்தினார். அதான் நினச்சிருங்கப்பா. திரும்ப அவர் அந்த வார்த்தை உண்டாகி அவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த அரண்மனையை தாண்டறதுக்கு முன்னாடியே சிஸ்டர் வாசிங்க 5வது வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, இன்னைக்கு செத்து போவன்னு சொன்ன எசேக்கியா அரசன் இதை கேட்டு இவர் ஜெபம் மாத்திரம் பண்ணலனா எசேக்கியா அரசன் அன்றைக்கே இறந்திருப்பா. உண்மையில உண்மை. அந்த ஜெபந்தான் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது. கரங்களை தட்டுங்க. ஜெபத்தினுடைய வல்லமை, பவர். 1 வருஷம் 5 நாள் இல்லைங்க, 5 மாதம் அல்ல, 15 வருஷம். நிறையா நான் சொல்லிக்கிட்டே போகலாம். கடைசியாக ஒரே வசனத்தை வாசித்து எழுந்து ஜெபிக்கலாம். அதை விளக்கம் கொடுக்க எனக்கு நேரம் இல்லை. எனக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் எடுங்க. பைபிள் முழுவதும் ஜெப சரித்திரத்தை ஜெபித்ததும் பதில் கிடைத்ததும் என்னால் சொல்ல முடியும். ஜெப வீரர்களை அறிமுகப்படுத்த முடியும். ஆனால் இப்போ 1 2 3 4 உங்களுக்கு போதும் உதாரணம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் அந்த குறிப்பிட்ட வசனத்தை வாசித்து எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு ஜெயிலில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட என்ன செஞ்சாங்க? அப்ப சபையாருடைய ஜெபத்தில் அவ்வளோ பவர் இருக்கு. கரங்களை தட்டுங்க. அன்பு சகோதரனே சகோதரியே, என்னதானே நினைக்காத. நீ ஒரு ஜெப வீரர், ஜெப வீராங்கனை. உங்கள் ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. ஊழியத்துக்காக, சபைக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். யோவானுடைய சகோதரன் யாக்கோபை பட்டயத்தினால வெட்டிட்டாங்க. அது யூதருக்கு பிரியும். இப்போ இவர் ஜெயிலில் போட்டாங்க. பயங்கர காவல். 1 காவல், 2 காவல், 4 வகுப்பு. இப்போ சபையார் ஊக்கத்தோட அந்த வீட்டில் மார்க்குங்கிற அந்த தாய் வீட்டில் ஜெப வீட்டில் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி ட்ரெஸ்ஸை போட சொல்லி வெளிச்சம் பிரகாசித்தது. அவர் சொப்பனம் காண்கிற மாரி வெளியில் வர்றார். வந்துட்டு தூதன் மறைஞ்சிடறார். கரெக்டாக ஜெபிக்கிற இடத்துலையே பேதுரை கொண்டு வர்றார். ரோதை வந்து தட்டுறார். வந்து திருத்தி பார்த்தோன்னு இவங்களுக்கு பாருங்கள். அதுக்காக தான் ஜெபம் பண்ணுறோம். சோத்திரம், பிரைஸ்லால், அல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஐயா நீங்கள் வந்துட்டீங்களா, ஜெயிலேருந்து வந்துட்டீங்களா, நன்றின்னு சொல்லாமல் ரோதை போய் என்ன செய்கிறாங்க? போயிட்டு அங்கே சொன்னோன்னே அவங்க ஜெப வீரர்களை பாருங்கள். நீ பிதட்டுகிறாய். இப்போ ஜெபம் பண்ணதெல்லாம் என்னது? என்ன ஜெபம்? அந்த ஜெபம் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஜெபம் பதில் கிடைச்சோன்னு என்னாச்சு? பிதட்டுகிறாய். இல்லை அவரே தான். நான் திறந்து பார்த்தேன், பேதுரு தான் வந்திருக்காருன்னு. அந்த ஜெபம் தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சூழ்நிலை மாறுது, நம்பிடுறாங்க. இந்த ஏறுவதுக்காரர் இருந்தால் பார்த்தீங்களா, அவனை ஆண்டவர் அடித்ததை மட்டும் படிச்சுட்டு நம்ம எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். அடுத்த அதிகாரம் அப்படி தான். அந்த அதிகாரத்தை அப்படியே திருப்புங்க. இந்த ஏறுவது என்ன பண்ணிட்டான்? 21 ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறான். அப்போ ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம்னு ஆர்ப்பரிக்கிறாங்க.
அதே 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 12:23 பாருங்க. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தார். அவன் புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து இன்க்ரீஸ் பெருகிற்று. இதுதான் சபையினுடைய வளர்ச்சி. ஆதி திருச்சபை வளருவதற்கு காரணம் பெந்தெக்கோஸ்து நாளிலே 10 நாள் ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு யோவானும் ஜெபம் பண்ணினார். பிறவி சப்பானி 40 வருஷம் சப்பானி நடந்தார். அதிகமாக அந்த ஜெபம் ஆதி திருச்சபை ஜெபிக்க 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 கர்த்தர் கிரியை செய்த அற்புத அடையாளம் நடந்து. நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு நல்லா ஜெப ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா முதல் பாடலே மகிமை இறங்கி வரும். ஒரு அல்லையா சொல்லாமா? பிரசங்கம் பண்ணும்போது அக்கினி எழும்போ, குறிப்பு எடுக்கும்போது தேவ பிரசன்ன இறங்கும், இறுதி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும், வியாதி போகும். கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார். தேசத்துக்கு விரோதமாக நம்ம ஜெபிக்கும் போது அரசாங்க விரோதமாக இப்படிப்பட்ட ஆட்களை கொஞ்ச நாள் விடுவார், ரட்சிப்பார். இல்லாட்டின ஆண்டவர் என்ன செய்வார்? பட்சிப்பார். பயப்பட தேவையில்லை. நம்ம காரியம்தான் ஜெயமாக இருக்கும். சபையை மேற்கொள்ள எந்த சக்தியாலும் எந்த அரசாங்கத்தாலும் முடியாது. ஆரம்பத்தில் பேதுரு தூங்கினவர், சபிச்சு சத்தியம் பண்ணினவர். ஆனால் பெந்தெக்கோஸ்து நாளில் அபிஷேகம் பெற்ற பிறகு ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தார். நீங்கள் உங்கள் ஜெப நேரம்னா ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். மாம்சத்தில் ஜெபிச்சா கொஞ்ச நேரம் தூக்கம் வந்துடும். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆனால் கொஞ்சம் நேரம் கையை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசி ஜெபிக்க ஆரம்பித்தா உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் அந்த ஜெப பாரத்தை கொடுத்து மணிக்கணக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். இதுவரை ஏனதான் இருந்தால் இந்த செய்தியை கேட்ட பிறகு குறிப்பிடுத்த நீங்கள் வீட்டுக்கு போய் இன்றையிலிருந்தே குடும்ப ஜெபம், தனி ஜெபம், உங்கள் ஜெப நேரத்தை கூட்டுங்கள். வெள்ளிக்கிழமை ஏனதான 7-8 பேர் வரல. இங்கே வருகிற சகோதரிகள் பாடி ஆராதித்து அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். உபவாச ஜெப சபையில் மாதம் ஒரு தடவை ஏனதானு ஜெபிக்கல. 1 மணி நேரம் பாடுகிறோம், 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 1 மணி நேரம் தேவ செய்தியை கேட்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் புனித வெள்ளி லீவு நாளிலே 9:30 ஆரம்பித்து 1 மணி நேரம் பாடவும், 1 மணி நேரம் ஜெபிக்கவும், 1 மணி நேரம் கர்த்தருடைய சிலுவை பாடுகளை தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் அவ்வளோ காரியங்களை செய்யும். நீங்கள் ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லணும்னா ஜெபம் பண்ணிட்டு போங்க, அவங்க இருதயத்தை கத்த திறப்பா. பவுல் சீலாவும் பாருங்கள், வழக்கம் போல் ஆத்தங்கரையில் போய் ஜெபம் பண்ணாங்க. அங்கே வர்ற சிஸ்டர்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்க. லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? திறந்தார். இங்க 1 மணி நேரம் கொடுக்கிற பிரசங்கம் அன்னையோட இருதயத்தை திறக்க எல்லாரும் ஜெபிக்கணும். நான் ஜெபம் பண்ணி வர்றேன். பாஸ்டருடைய ஜெபம் மட்டும் போதாது. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர், பெரியர் எல்லாரும் ஆண்டவரே இன்னைக்கு எங்கள் ஊழியக்காரரை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும். தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்படட்டும். அவர் கொடுக்கிற வார்த்தை என் இருதயத்தில் குத்தணும். அவர் பேசுகிற வார்த்தை எனக்கு தான், நான் மனம் திரும்பணும். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது இருதயத்தில் என்ன செஞ்சாங்க? வசனம் குத்தப்பட்டதுக்கு காரணம் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தது காரணம். அதுக்கு முன்னாடி ஜெபம். அந்த ஜெபத்தோடு அந்த காரியம் செஞ்சதுனால தான் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். பூமிக்குரிய காரியமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஜெபம், அதை முடிச்சுட்டு அதுக்கான முயற்சிகளை எடுங்க. இப்போ உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும், ஜெபத்தோட சுவிசேஷம் சொல்லுங்கள், இருதயத்தை திறப்பார். ஒரு கடன் பிரச்சனையா, ஜெபத்தோட ஜெபம் பண்ணுங்க, முயற்சி எடுங்க, வர வேண்டிய பணம் வரும். பணம் வந்தோன்னே மற்ற செலவு பண்ணாமல் முதல்ல கடன் அடைங்க. கொஞ்சமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இவ்வளோ வாங்கினேன், ஆனால் என்கிட்ட இவ்வளோ வந்தது தான் இவ்வளவு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, முழுமையாக அடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். கிரியை இல்லைன்னா வெறும் ஜெபத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேனா இல்லையா? சொல்லுங்கள் சத்தமாக. ஜெபந்தான். ஜெபத்தோடு அந்த காரியத்தை செய்யும்போது, இப்போ நான் சொன்ன காரியமெல்லாம் ஜெபத்தோட கிரியை செய்யும்போது எல்லா காரியத்திலும் வெற்றி மேல் வெற்றி பெற்று ஜெய கிறிஸ்து உங்களோடு இருப்பார். எல்லா காரியத்திலும் வெற்றி பெற்று சாட்சியாய் நீங்கள் இருப்பீர்கள். எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜெபமே ஜெய அந்த பாடல் ஒரு அடியை போடுப்பா, ஒரு அடியை பாடி ஜெபிச்சு கடந்து செல்லலாம். ஜெபமே ஜெயம் ஏற்கனவே பாடினோம்ல, நல்ல கரங்களை தட்டி ஒரு அடியை பாடி. ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. கைகளை தட்டி ஜெபம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா.
ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. சொல்லுங்க, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. நல்ல ஆவில நிரம்பி ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. சத்துரு கோட்டையை தகர்த்திடவே நம் ஜெபமே போராயுதம். நித்திய வழியில் வெற்றி சிறந்திட ஜெபமே. பார்த்து பாடுங்க, சத்துரு கோட்டையை தகர்த்திடவே நம் ஜெபமே போராயுதம். நித்திய வழியில் வெற்றி சிறந்திட ஜெபமே. கைகளை உயர்த்தி போராயுதம், பேராயுதம், ஜெபமே சர்வாயுதம். ஆமென். போராயுதம், பேராயுதம், ஜெபமே சர்வாயுதம். ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெயம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. அப்படி வலது கரத்தை உயர்த்தலாமா? பிரதர், நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம். சிஸ்டர், நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம். தொடர்ந்து ஜெபிங்க. ஒருவேளை யாராவது ஜெபத்தில் குறைவாக இருந்தா, இன்னும் ஜெபம் கிடைக்கலன்னு ஜெபத்தை மறந்துட்டீங்கன்னா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. கண்ணை மூடி, ஆண்டவரே, குடும்ப ஜெபம், தனி ஜெபம், ஜெபத்தினால தான் வெற்றி. எல்லா காரியமும் நாங்கள் போய் முயற்சி பண்ணணும்னு செய்யணும், ஆனால் ஜெபத்தோடு செய்யணும். இன்னைக்கு நினைப்பூட்டு நீங்கள், அது திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், சரீர சுகமாக இருக்க. எஸ்ஐகே அரசனுக்கு கேன்சர் வியாதியை சுகாக்குனார் தெரியுங்களா? அப்புறம் தான் அத்திப்பால ஆடை போட்டாங்க. டாக்டர்கிட்ட போங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பது தவறல்ல. ஜெபம் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போங்க. சுகம், ஆனால் கத்தர் சுகம் கொடுத்தாரு சொல்லுங்க. அங்கே போனேன் இங்கே போனேன் அவங்க சுகம் கொடுத்தாங்கன்னு மனுஷனை உயர்த்தாதீங்க, உங்களை உயர்த்தாதீங்க. ஆனால் ஜெபம் பண்ணுனாங்கன்னு சொல்லுங்க. எங்க சபை ஜெபித்தது, பாஸ்டர் ஜெபித்தாங்க, நாங்கள் ஜெபித்தோம், கத்தர் ஜெபத்தை கேட்டார், அப்படி சாட்சி சொல்லுங்க. ஒரு அலையா சொல்லாம, நான் ஜெபித்தேன், என் குடும்பம் ஜெபித்தது. வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜெபத்தில் ஜெபித்தாங்க, உபவாச ஜெபத்தில் ஜெபித்தாங்க. பாஸ்டர் எங்க பேர்களை எழுதி எழுதி எல்லா பேரையும் சொல்லி ஜெபித்தா. விசுவாசி ஜெபித்தாங்க, நான் ஜெபித்தேன். ஸோ எல்லாரும் ஜெபித்தாலும் என் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தா. என் கடன் பிரச்சனையை மாற்றினா, வியாதியை மாற்றினா, சொந்த வீட்டை கொடுத்தா, இடம் வாங்க உதவி செய்தார், வர வேண்டிய பணம் வர உதவி செய்தார், பிள்ளைகள் மார்க் எடுக்க உதவி செய்தார், பாஸ் பண்ண உதவி செய்தார், என் கணவரை ரட்சித்தார். இப்படி எல்லா ஜெபத்திற்கும் ஜெபம் அவசியமா இருக்கிறது. ஒரு சின்ன தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, இனி நான் அப்படி இருக்க மாட்டாப்பா, தேவைக்காக மாத்திரம் இடத்துல வர மாட்டேன், என் தேவையே நீங்க தான்ப்பா. வெற்றியை குறித்து 3 மாதத்தில் எனக்கு ஜெபமே ஜெயம் என்ற தலைப்பில் பேசுனீங்கப்பா. நேரத்தை கருதி 1, 2, 3 தான் பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் மூலம் பேசுனீங்க. பைபிளை இன்னும் ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது ஆயிரம் இருக்கு. உலகப்புற ஜெப வீரர்கள் எத்தனையோ பேர் காரியம் சாதித்ததெல்லாம் எங்கள் கண்ணு முன்னால் பார்க்குறோம். ஆயிரங்கள் சாட்சிகளாக இருக்குதாப்பா. கடந்த நாட்கள் என் ஜெபத்துக்கு எத்தனையோ பதில் கொடுத்தீங்க. இன்னும் சில விண்ணப்பம் வேண்டுதலை வச்சுருக்கேன். ஆண்டவரே, நிச்சயம் பதில் கொடுப்பீங்கப்பா. ஜெபத்தை கேட்குறவரே, நாங்கள் ஜெயிப்பதை விட மாட்டோம் ஆண்டவர். சோர்ந்து போகாமல் ஜெயிப்போம், இடைவிடாமல் ஜெயிப்போம், கண்ணீரோடு ஜெயிப்போம். எலியா போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கருத்தாய் ஜெபிப்போம், ஆத்தும பாரத்தோடு ஜெபிப்போம், விடாபடியா ஜெபிப்போம், இருதயத்தை ஊற்றி அந்நாளை போல ஜெபிப்போம். ஒரு ஜபாவி இறங்கி வருவதாக கேளுங்க. ஆண்டவரே, ஒரு ஜபாவி சிறு பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. கண்ணம் போடுங்க. வாலிப பிள்ளைகள் மேல் ஒரு ஜபாவி இறங்கி வருவதாக. சகோதரர்கள் மேல் ஜபாவி இறங்கி வருவதாக. சகோதரிகள் மேல் ஜபாவி இறங்கி வருவதாக. வயதான அம்மா மேல் ஜபாவி இறங்கி வருவதாக. அந்நாள் 84 வயதுள்ள அம்மா ஒரு ஜபாவியை கொடுத்தீங்களே. ஓ தெபரால், கிராமங்கள் பாழாய் போகிறது, தாயாக எழும்பும் அளவு கிராமங்கள் பாழாக போகிறது சொன்னீரே. எங்க ஜெபிக்கிற சகோதரிகளை எழுப்புங்க. அடியேன்
எனக்குள்ள ஒரு ஜெபாவி ஏற்பட்டு இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்கணும். போதிப்பது மாத்திரமல்ல, பிரசங்கம் பண்ண மாத்திரமல்ல, நான் அதிகமாக ஜெபிக்கணும். சபையார் ஜெபிக்கணும். ஆண்டவரே 1 மணி நேரமாவது விசுவாசிகள் ஜெபிக்கணும். ஊழியக்காரன் அதை விட அதிகமாக ஜெபிக்கணும். ஒரு ஜெப மேகம் பெருமைக்காக அல்ல, சொல்லி காட்டுவதற்காக அல்ல, அது உம்மோடு பேசுவது, தகப்பனோட உறவு கொள்ளுவது. மல்லிகை லிஸ்ட் போல தேவைக்காக அல்ல, அதை கொடுங்க இதை கொடுங்க அல்ல, எல்லாம் கொடுப்பீங்க. அந்த ரங்கத்தில் ஜெபிக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. உபவாசத்தோடு ஜெபிக்க உதவி செய்யுங்க. இன்றையிலிருந்து ஜெபாவி பற்றி பிடிப்பதாக. அடுத்த வார சாட்சியை கேட்கும் போது கர்த்தர் என் ஜெபத்திலே ஒரு வளர்ச்சியை கொடுத்தார். சோர்ந்து போய் வந்திருந்தேன், இப்பொழுது அதிகமாக ஜெபிக்கிறேன், குடும்பமாக ஜெயிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தாங்கப்பா. அதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய வேல்யூ, மதிப்பு, சந்தோஷம். ஜெபம். பரிசுத்த நல்ல பிதாவே, வெற்றியை குறித்து எங்களோடு பேசினீர். எல்லா செய்தியும் முக்கியம், அதோட இந்த செய்தியும் முக்கியம். ஜெபத்தினால தான் வெற்றி. கடந்த நாட்கள் எத்தனையோ வெற்றியை பெற்றோம். இப்போ சிலது பதில் கிடைக்கிறதுனால ஜெபாவி குறைவாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்னிலிருந்து எல்லார் வீட்டிலும் கட்டாயத்தின் பேரில் அல்ல, அப்பாவோடு சந்தோஷமா நேரத்தை தேவ சமூகத்தில் உட்காந்து மரியாதை போல விட்டுடுறதாக நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்யும். மாத்தாலே மாத்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டா. மோடு செலவிடுகிற நேரம் வேஸ்ட் நேரம் அல்ல, அது உருவாக்குற நேரம், காரியம் செயல்பட வைக்கிற நேரம். குதிங்காலால் சாதிக்க முடியாததை முழங்காலால் சாதிக்க முடியும். ஏதோ பாவம் நினைக்க நாங்கள் ஜெபிக்கலன்னா அதுவே பாவம். அந்த பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. பிள்ளைகள் ஜெபிக்காத பாவத்தை மன்னிச்சிருங்க. இன்றையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும். வர நாட்களில் ஜெபத்தினால வெற்றி மேல் வெற்றி பெற்று உமது நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யுங்க. இன்னும் ஒரு சில செய்தி வெற்றியை குறித்து வைத்திருக்கிறீர். அதோடு பிறகு எங்களோடு நீங்கள் பேசுங்க. கடந்த காலத்தில் பேசின, ஜனவரியிலேருந்து பேசின செய்தியெல்லாம் நாங்கள் மறக்காதபடி நினைத்து பார்த்து என்னென்ன காரியத்தை செய்யணும் என்று சொல்லி, ஆண்டவரே, தோல்வியாக இருந்தாலும் தோல்வியை வெற்றியாக மாற்றுகிற தேவன். குடும்ப வாழ்வில், தொழிலில், பிஸ்னஸில், ஊழியத்தில் இருக்கிற எல்லா தோல்வியும் வெற்றியாக மாற்றுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் முந்திருக்கிற எல்லாரோடும், அனைவரோடும், அடியனோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி கடன் சொல்லுங்க உற்சாகமாய்.